வாக்பூரா என்ற இடத்துல இருக்கும். அதாவது சர்தார் பட்டேலுடைய சிலை பார்த்தீங்கன்னா அங்கேருந்து 20 கிலோமீட்டர் தள்ளி இருக்கும். டுவர்ட்ஸ் அங்கலேஷ்வர் போயிட்டு இருக்கோம். அரபிக்கடல் போயிட்டு இருக்கோம். தென்கரையில் இருக்கும். இப்போ மணி காத்தால 3:45. இன்றைய நாள் ஆரம்பிக்குது. இந்த அனுபவம் சிறப்பாக இருக்குது. காவேரியும் நர்மதையும் அங்கே இருக்கு. நேற்று சாயந்தரம் நடந்துகிட்டு இருந்தோம். இங்கே தாங்க சொன்னாங்க. இங்கே தாங்க தங்கியிருக்கோம். பக்கத்துலேயே பெரிய சாலை இல்லைங்க. அந்த சாலையானது நர்மதா மாவட்ட தலைநகரம் பிப்பிரியா அங்கே போகுது. அதை தொடர்ந்து நேராக அங்கலேஷ்வர் 120 கிலோமீட்டர் இருக்கும். அதுக்கப்புறம் பக்கத்தை அரபிக்கடல் அது வரைக்கும் போகுது இந்த ரோடு. நம்மளுடைய நோக்கம் நர்மதை நதி எய்த்தாப்புல தான் இருக்குது. முக்கியமான சாலையாக இருக்கு போல இது. ஏஞ்சாச்சு காத்தாலேயே. ரோட்டு பக்கத்துலேயே படுத்துருக்கேன். பல்லுவக்கிட்ட குளிச்சுட்டு புறப்பட்டுருவோம். ரொம்ப ஃபாஸ்ட்டாக தான் போயிட்டுருவோன்னு நினைக்கிறேன். ஒரு நாளைக்கு 30 கிலோமீட்டர் கடந்துட்டுருக்கோம். இதுவரை 440 கிலோமீட்டர் வந்துருக்கோம். நல்லபடியாக அப்படியே சுற்றி கால் தான் அதிகமாக இருக்கிறதுனால கொப்பளம் வந்து உடையுது. அது ரொம்ப துன்பம் கொடுக்குது. கவலைப்பட எடுத்தோடனே 10-15 கிலோமீட்டர் ஒரு நாளுக்கு நடந்துடுறோம். அதுக்கப்புறம் சாயந்தரம் நாங்கள் நடக்க முடியல. மெல்ல நடக்க வேண்டியதாக இருக்குது. ஆனால் எப்படி நடந்துடுறோம். சும்மாவே இருக்கிறது கிடையாது. நடந்துகிட்டே இருக்கிறது. எல்லாரும் விடாரோம். எல்லாரும் நடந்துக்கிட்டே இருக்காங்க. கிளவி எல்லாரும் உடம்புக்கு எதுவும் கவலைப்படுறதில்லை. நோக்கம் இதை முடிக்கணுங்கிறது தான். வாங்க முடிப்போம். ஆனந்தமாக இருக்குது. பேரானந்தமாக இருக்குது. நீ தொடர்ந்து பாருங்க. என்னைய
வணக்கம். நர்மதே ஹர், நர்மதை வாழ்க, காவிரி தாயே வாழ்க, நீர் வாழ்க, நீரே வாழ்க. புனித நர்மதை நதியை வலம் வரும் நடைப்பயணத்தில் நாம் இன்று 16ஆம் நாளில் இருக்கிறோம். குஜராத் மாநிலம் நர்மதா மாவட்டம் ராஜ்பில்லா சாலை வழியில் நாம் நேற்றிரவு தங்கினோம். சிறப்பாக இருந்தது. நல்ல உணவு. குஜராத்தில் இன்று 3ஆம் நாள். நேற்று வரை உணவு சரியாக இல்லை. நேற்று இரவு அருமையான உணவு. இவர்களுடைய பாரம்பரிய உணவை கொடுத்தார்கள். இந்த தோட்டத்தில் தான் நாம் தங்கியிருக்கிறோம். இந்த தோட்டத்தில் தான் பக்கத்திலே பெரிய ஹைவே. வாங்க அந்த வாழைமர தோட்டத்தில் போய் ஒரு ரவுண்டு அடிச்சுட்டு வரலாம். மணி இப்போ 5ஆம் தேதி 6:45 ஆகுது. நல்லா இருக்குது. அப்படியே இந்த பாதை வழியாக போனோம் நமக்கா அரபிக்கடல் வரைக்கும் அந்த நர்மதா வருது இல்லைங்களா. நம்ம தென்கரையில் இருக்கோம். போட்டு பிடிச்சி நம்ம வடகரைக்கு போகணும். பக்கத்திலே தான் நர்மதா வருது. சில இடங்களை போய் பார்க்கலாம். ரொம்ப தூரம்லாம் கிடையாது. இங்கேருந்து 1 கிலோமீட்டரில் தான் நர்மதை ஓடுது. அதுதான் நம்மளுடைய மையம். அது தொடர்ந்து நம்ம போயிட்டுருக்கோம். அந்த நர்மதையும் அரபிக்கடலுக்கு போகுது, இந்த சாலையும் அரபிக்கடலுக்கு போகுது. அது நம்ம தென்கரை வழியாகவே நம்ம நடந்து போயிட்டுருக்குறோம். ஒன்றும் சிக்கல் கிடையாது. அழகாக போயிட்டுருக்குது. நம்ம நினச்சதை விட ஆனந்தமாக இருக்குது. இப்படி ஒரு அனுபவம் பேரானந்தம் இல்லைங்களா. அப்படி நடைப்பயணமாக நடந்து போயிட்டு போகிற இடத்துலலாம் வரவேற்பு கூப்பிட்டு வச்சு உட்கார வச்சு எல்லாம் பங்களாவில் தங்க வச்சு நல்ல உணவு. காத்தால 5 நாளுக்கெல்லாம் ஏஞ்சி புறப்பட்டு போகிறோம் பார்த்தீங்களா. அந்த தூய்மையான காற்று, நல்ல தண்ணி, அதுவே உடலுக்கு ரொம்ப ஆரோக்கியமாக இருக்குது. பல பேர் போயிட்டுருக்காங்க. நமக்கு ஒவ்வொரு நாளும் போன ஜென்மத்தில் புண்ணியம் தான் சொல்லணும். ஏன்னா யாத்திரிகள்னு சொல்லவும் கூட நிறையா பேர் இருக்காங்க பார்த்தீங்களா. அங்கெல்லாம் சத்திரம் மண்டபத்தில் தங்கிக்குவாங்க, கோயில் தங்கிக்குவாங்க. ஒரே கூட்டமாக இருக்கும். அந்த நம்ம டாய்லெட் பண்ணுறோம் பார்த்தீங்களா, அங்கெல்லாம் போகிறதுக்கெலாம் ரஷ்ஷாக இருக்கும். இங்கே எனக்காக ஸ்பெஷலாக கடவுளோட கிருபை, அன்பு, அவருடைய ஆசீர்வாதத்தினால, என்னுடைய குருநாதரோட மகாபெரியோட ஆசீர்வாதத்தினால ஒவ்வொரு நாள் இரவும் அற்புதமான இடம் கிடச்சிடுது. காத்தால் இன்னைய வரைக்கும் அந்த பிரச்சனையே வரல. ஆச்சரியமாக இருக்குது. முதல் நாளே சொன்னேன், காம்பல எழுந்திரிச்ச உடனே நமக்கு அந்த கழிவறைக்கு போக வேண்டியிருக்கும். அது எப்படி இருக்க போதோ, மோசமாக இருக்குமா, எல்லோரும் வந்து மோதுவாங்களே. ஒவ்வொரு நாளும் நமக்கு தனி இடம் கிடச்சிடுது. வாங்கன்னு கூப்பிட்டு, ஏன்னு கேட்குறேன், உங்கள் முகத்தை பார்த்தா வாங்கன்னு கூப்பிடணும் போல இருக்குங்க. அதனால தான் சொல்கிறானுங்க. அவங்களுக்கெல்லாம் என்ன நன்றி சொல்கிறதுன்னு தெரியல. அந்த இடத்த காமிக்கிறேன். எல்லாம் சாதாரண வேலை. 80 ஏக்கர் நிலம் இருக்குங்கிறான். அப்படியே காமிக்கிறான். இது வாழைத்தோட்டம் என்னோட இது, இந்த கரும்பு போட்டிருக்கேன், இங்கே வந்து இது தோரம் போட்டிருக்கேன்னு சொல்லி காமிக்கிறானுங்க. நம்மளை கூப்பிட்டு வச்சு உபசரித்து அனுப்புகிறாங்க. நம்மளை மட்டும் ஸ்பெஷலாக அருமையாக இருக்குது. விவரிக்க வார்த்தை இல்லை. போகிற இடத்துலையும் அப்படி தான் இருக்குன்னு நினைக்கிறேன் இல்லைங்களா. இன்னைய வரைக்கும் அப்படி இருந்துச்சு. இன்னைய வரைக்கும் அந்த காத்தால ஏஞ்சி இந்த கழிவறைக்குங்கிற தொந்தரவே இல்லை. நான் நைட்டு போன உடனே இடம் பார்ப்பேன். காத்தால ஏஞ்சி உடனே ஓடணுமே எங்கே இருக்குன்னு பார்ப்பேன். சுத்தமாக இருக்கும், நல்லாயிருக்கும், முடிஞ்சு போச்சு. ஆக இன்னைக்கு பொருள் நல்லா போகும். அதே போல் இன்றைக்கி இன்றைக்கி நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன். இதெல்லாம் என்னுடைய மகா பெரியவர் யோகி ராமேஸ்வரோட கருணை, அவருடைய ஆசீர்வாதம் தான். எனக்கு எப்படி சொல்கிறதுன்னு தெரியல. அவங்களுடைய கருணையெல்லாம் என் மேலே எவ்வளோ அன்பு வச்சுருக்காங்க பாருங்கள். இல்லைன்னு சரி, அதான் சத்திரம் சாவடியெல்லாம் போனோம்னாக்கா ஒரே ரஷ்ஷாக இருக்கும். எல்லோரும் நுழைவாங்க. கசாமுசாவாக இருக்கும். இன்னைய வரைக்கும் அப்படி மாட்டவே இல்லை. நமக்குன்னு ஸ்பெஷல், ஒவ்வொரு இடத்துலையும் ஸ்பெஷல். இது எப்படி போன தினத்தில் நம்ம செஞ்ச புண்ணியம், கடவுளுடைய கிருபை, அருள், மகாபெரியவர்களுடைய ஆசீர்வாதத்தினால தான் நம்ம வந்துட்டுருக்கோம். அதில் நான் உணர்றேன். நேராக போவோம். நர்மதையும் சமுத்திரத்தை நோக்கி போகுது, கடலை நோக்கி போகுது. நாமும் கடலை நோக்கி போவோம். வாங்க.
நம்ம தங்கியிருக்கிற ஃபார்ம் தோட்டத்தை பார்த்துட்டு அப்படியே வாழை தோட்டத்தையும் பார்த்துட்டு புறப்பட்டுடலாம். இன்றைக்கி புறப்பட்டுடலாம். 16ஆம் நாள் ஆகுது. காட்டன் காட்டனா காட்டன் காட்டன்னா காட்டன் कॉटन कॉटन आइए रुको रुको ये इसका लैंडलॉर्ड मालिक रात को इधर देने के लिए हम लोग को जाग दिया खाना मस्त था खाना पड़ा तमिलनाडु में नहीं क्या दिया इसका नाम बाजीरा और बाजी बहुत बढ़िया था थैंक यू सर फर्स्ट टाइम देखा है अरे नीचे आ जाए ரோட்டுக்கு பக்கத்துலேயே இருக்குது எரு பூரா உங்களோட இதுதானா मैं बोलता हूँ ये सब पंची ரொம்ப எனக்கு ஆனந்தமாக இருக்குது. ஆனந்தம் போட்டோம் ये सतपुरा ना वो सतपुरा सतपुरा ஓ மவுண்டன் அங்கே பாருங்க சத்பூரா மாவட்டம் இது இருக்குது, ஒரு மலை இருக்குது பாருங்க. நேற்று அங்கே வந்துட்டு இருந்தோம். இனிமேல் நமக்கு அந்த தொந்தரவு இருக்காது. க்ளோஸ் குரோ இனிமேல் நம்ம நேராக நம்ம போயிட்டுருக்கோம் பார்த்தீங்களா, அந்த லெஃப்ட் சைடில் மட்டும்தான் அந்த மலைகள் இருக்கும். நேற்று நம்ம எவ்வளோ பாடுபட்டோம், அப்படி பாடுபட்டோம். आपका नाम बोलिए? कंचन भाई। इनको समेटो यार, समेटो नहीं होगा। வாழைத்தோட்டம் ராஜ்பில்லா சாலை நர்மதா மாவட்டத்தின் தலைநகரமான ராஜ்பில்லா நம்ம நோக்கி நம்ம போயிட்டுருக்குறோம். ஜஸ்ட்டு மிஸ் ஆகிடுச்சு. வேகமாக நடந்ததுனால 7:15 சூரியன் உதிச்சிருக்கோம், மேலே வந்துருச்சு. நேற்றுக்கு இதே 7:16 நம்ம மாதாசாரில் இருந்தோம். அப்போ அந்த சூரியன் அதாவது சூரியன் வந்து வெளியே வருகிற அந்த 1% நம்ம பார்த்துட்டோம். நம்ம இப்போ ஒட்டு மொத்தமாக ஒரு 10 நிமிஷத்துக்கு மேலே வந்துருச்சு. ஓகே, நம்ம வேகமாக நடந்ததுனால அதை பார்க்க முடியல. வேகமாக நடந்து முன்னேறி வந்ததுனால நம்ம பார்க்க முடியல. இல்லைனா சூரிய முதல் கதிர் பார்த்தீங்களா, அப்பயே நம்ம பார்த்துக்கலாம். பரவாயில்ல, இப்போயே நல்லா தான் இருக்குது. சூரியன் உதித்து விட்டது. குஜராத் மாநிலம் நர்மதா மாவட்டம் வாக்பூரா எல்லையில் நாம் இருக்கிறோம். மணி 7:27. நம்ம இது கிழக்கு, நம்ம போகிறது மேற்கு. நம்ம போகிறது மேற்கு நோக்கி நம்ம போகிறோம். மேற்கு தான் அந்த பாருங்கள், நர்மதை அங்கே தான் ஓடுறா. தாய் நர்மதா அங்கே தான் ஓடிட்டுருக்கா. நம்ம அதன் கரையிலே நடக்கிறோம். ஒன்றும் திசை தடுமாறி போல், நம்ம பாதை தடுமாறி போல், இறைவனோட அருளால், என்னுடைய குருநாதரோட அருளால் சரியான பாதையில் சரியான இடத்துல நம்ம போயிட்டுருக்கோம். இங்கிருந்து 1 கிலோமீட்டர் தூரத்தில் தான் நர்மதை ஓடுறா. வளம் கொளிக்குது பாருங்கள், அதோடைய பாதிப்பை பாருங்கள். எங்கே பார்த்தாலும் வாழை, எங்கே பார்த்தாலும் வாழை. இது நமக்கு தஞ்சாவூர் கும்பகோணம் சாலை ஆட்டம் இருக்குது. என்னங்க, இது 2 பாதை இருக்குது. அங்கெல்லாம் எப்படி சுந்தரபெருமாள் கோயில், பண்டாரவாடையிலலாம் உங்களுக்கு 2 பக்கமும் வாழை இருக்கும். அது போல் 2 பக்கமும் வாழை. இங்கேயும் தனி வீடு, பங்களா. இன்னைக்கு இது போல தான் தங்கிடும். அங்கே பாருங்கள், அங்கே தோட்டம் போட்டு வேறு ஏதோ வச்சுருக்காங்க பாருங்கள். பூவாக இருக்கும், என்ன பண்ணுறாங்கன்னு தெரியல. பட் விவசாயம் செழிக்குது. அதான் இது சொல்ல வரேன். இந்த நர்மதா நதி மக்களுக்கு உதவி
வளம் கொளிக்க வைக்கிறா செல்வத்தில். ஸோ இவங்க நர்மதை வணங்காமல் என்ன செய்வாங்க சொல்லுங்கள்? வாழை தோட்டம், வரிசையாக வாழை தோட்டம் தானா உங்களுக்கு சொல்கிறான். இங்கே உள்ள வாழையெல்லாம் அமெரிக்கா போதான். ஒரு வாழைப்பழம் 40 ரூபாயாம். இவங்க சிவனோ ராமனோ துர்க்கையோ பிள்ளையாரோ முருகனோ ஏதோ எல்லாரையும் வணங்குறாங்க. ஆனால் நர்மதைங்கிறதையும் சேர்த்து வணங்குறாங்க. நர்மதைக்கு மிகவும் முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. அந்த கலாச்சாரத்தை என்னான்னு பார்க்கணும், அந்த நாகரிகத்தை என்னான்னு பார்க்கணுன்னு தான் 4 வருஷம் ஸ்டடி பண்ணினேன். ஸ்டடி பண்ணும்பொழுதே எனக்கு ஒரு ஆச்சரியம், எனக்கு அவ்வளோ ஒரு ஆர்வம், இப்படிவா இருக்கும் அப்படின்ட்டு. அப்படி வந்து நேரில் களத்தில் வந்து பார்த்தாக்கா கொஞ்சம் கூட நம்ம படித்ததுக்கும் கேள்விப்பட்டதுக்கும் மாற்றம் கிடையாது. அப்படி ஒரு வரவேற்பு போட்டுடுறாங்க. அப்படியே நர்மதைன்னு சொல்லிட்டாக்கா வெள்ளை உடை வெள்ளை சட்டை, குளூர்னால இதை போட்டிருக்கோம். இல்லைன்னா வெள்ளை சட்டை வெள்ளை வேஷ்டி, முக்கியமாக கையில் தண்டம் டண்டு கமண்டலம், இதுதான் அவங்களுடைய இது. நம்ம வந்து இல்லையா கொஞ்சம் அட்வான்ஸ் அப்டேட்டட் லெட்ஸ் மூவ் அப்படின்ட்டு, அதனால் நமக்கு அதெல்லாம் இல்லை, போயிட்டே இருக்கும். அங்கே பாருங்கள் வாழை களிமா கவுனா இந்த கிராமத்து பேர். செழிக்குதுங்க, அதான் முக்கியம். உங்களுக்கு சில இடங்கள்லாம் வறண்டு இருந்துச்சுனாக்கா அந்த ஊர் மக்களோட எண்ணமும் செய்கையும் எப்படி அடிச்சு பிடுங்கலாம் அப்படின்னு தான் போவோம். வளம் கொளிக்கிறதுனால மிகையாக இருக்கிறதுனால வாங்கன்னு சொல்லி கூப்பிட்றாங்க. இதுக்கு காரணியை பார்க்குறாங்க. ஒரே வார்த்தையை அவங்களோட முன்னோர் யாரையும் முக்கியத்துவம் நர்மதைக்கு முக்கியத்துவம் கொடுத்துட்றாங்க. இப்படி ஒரு கலாச்சாரம் நம்மள்கிட்ட இருக்குது. ஓகே ஓகே, நம்ம சூரியன் தெரிகிறாரு பாருங்க, சூரியன் தெரிகிறது. 7:31. வாங்க தொடர்ந்து பேசுவோம். நர்மதை வாழ்க, காவேரி தாயே வாழ்க. இது ஒரு புனித பயணம், இது ஒரு புதிய அனுபவம், த நியூ எக்ஸ்பீரியன்ஸ். வாங்க போகலாம். நடந்து போயிட்டுருக்கோம். சூரியன் வந்து ஒரு கண்ணாடியில் பட்டு ஜகஜோதியாக நமக்கு தெரியுது. அதை எடுத்துகிட்ருக்கேன். அது வந்து கோபால்புராங்கிற ஒரு ஃப்ரூட் மண்டி. ஆமாம், நேஷ்னல் ஹாரிகல்ச்சர் மிஷன்னு போட்டிருக்கு. மெயின் ரோட்டில் இருந்து வலதுபுறம் கட்டடிச்சு 6 கிலோமீட்டர் வந்தால் சுவாமி பூர்வநாத் சரஸ்வதிஜி தபோவன் ஆசிரம் மாங்கரோல், இப்படி ஒரு ஆசிரமம் இருக்குது. இதுக்கு பின்னாடி தான் நர்மதை ஓடுறா. आपका नाम बताइए? मुकुंद वाकोडकर। मुकुंद वाकोडकर। क्या करता है? नांदेड़। मैं वकील हूँ, एडवोकेट। Advocate. हाँ, You can speak. इंग्लिश है। Yeah. This gentleman only. नमस्ते। नमस्ते. हर हर नर्मदे। हर हर नर्मदे, हर हर जय कौन है? नर्मदे हर कावेरी ताई पोत्री, नर्मदे हर नर्मदे हर। This gentleman professional is advocate. He only called up surrounded from 6 kilometers such a Dabovan
तपोवन 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 हाँ यू विल गेट स्वामी यू विल स्वामी हाँ पूर्णानंद स्वामी महाराज का मठ है मठ है हाँ? हाँ यहाँ पूर्णानंद स्वामी है सिद्ध पुरुष है उनके दर्शन को वास्ते हम आए वाले हैं नांदेड़ से महाराष्ट्र से आए वाले हैं और इन्हों मिले तो इनको भी साथ में लेके आए नर्मदे के स्नान को चले रहे हम नर्मदा स्नान कर रहे स्नान को बात कर रहे हाँ। सो ही ओनली हेल्प अप कौन है वीडियो रिकॉर्ड करके दिए आओ नांदेड़ को आए तो कभी नांदेड़ आप चेन्नई आइए अच्छा अच्छा ஸோ அவர் தான் நம்ம அழைச்சிட்டு வந்தார் बात करो इनको से बात हाँ चलिए सर चेन्नई वाले खास अच्छा म्हणजे त्यांना आपलं मराठी हिंदी येत नाही ते तिकडले असल्यामुळं मी म्हणलं त्यांना इंग्लिशमध्ये बोला काय बोलणार काय बोलणार नाही जानते अच्छा अच्छा ते दोघांचा फोटो மீண்டும் வணக்கம். டிசம்பர் 5 டே 16 காத்தால நம்ம வாக்போராலேருந்து புறப்பட்டோம். ஒரு 6:50க்கு கிட்டத்தட்ட ஒரு 6 கிலோமீட்டர் வந்த பிறகு ரைட் சைடு ஒரு பாதை சொன்னாங்க, இப்படி போனாக்கா நருமதையை பார்க்கலான்ட்டு. அப்புறம் என்னான்ட்டு உள்ளே நுழைஞ்சேன். அது பாட்டுக்கு வருது, ஒரு 6 கிலோமீட்டர் வருது. வந்த பிறகு ஒரு அருமையான ஒரு ஆசிரமம் இருந்துச்சு, தபோவன் ஆசிரமன்ட்டு. அதுக்குள்ளே நுழைஞ்சேன். வரவேற்றாங்க. வரவேற்று இந்த பிரசாதம் கொடுத்தாங்க. காலம்பேர் ஒன்றும் சாப்பிடலையா, அடிச்சிட்டோம். மெயின் ரோட்லேருந்து கட் பண்ணி உள்ளே வந்தாக்கா இப்படி ஒரு அருமையாக இருக்க இடம். வர வழியில் 2 பக்கமும் வாழை, பூக்கள். இங்கே சுந்தரபெருமா கோயில், கபிஸ்தலம், சாய்மலை, அங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா 2 பக்கமும் வாழை இருக்கும், பூக்கள் இருக்கும். அது போல் இருக்குது, அப்படியே வளமாக இருக்குது. இந்த நருமதை அப்படி செலவழிக்கிறான். அதே போல் அங்கேயும் சுந்தரபெருமா கோயிலையும் 5 நதி ஓடுது. திருமலைராசன், காவேரி, குடமுருட்டி, அரசலாறு, வெட்டாறு, முடிகொண்டான். எங்கே பார்த்தாலும் வாழையாக இருக்கும், ரோஜாவாக இருக்கும், முல்லையாக இருக்கும், மல்லிகைப்பூவாக இருக்கும். அது போல் இருக்குது இந்த இடம். வரவழி பூரா அப்படி தான் செழிக்குதுங்க பூமி. அதெல்லாம் ஆனந்தப்படணும். வறண்ட பூமியாக இருக்கக்கூடாது இல்லையா? அப்படியே கலையிலையும் பேச்சிலையும் முகத்துலேயும் வறண்டு இருக்கக்கூடாது. செழுமையாக இருக்கணும். நல்ல எண்ணங்கள், நல்ல உழைப்பு. அதுக்கு காரணக்கர்த்தா நம்ம, அதற்கு காரணம் நருமதை. நருமதை போற்றி, காவேரி தாயை போற்றி, நீர் போற்றி, நீரே போற்றி. எப்படி இருக்குது பாருங்கள். இதெல்லாம் எழுதிட்டு வாழ சொல்கிறதுக்கு தான் அனுப்பியிருக்காங்க. ஃபுல்லாக எழுத போகிறேன், தெரிஞ்சுக்கோங்க. நம்ம நாட்டில் இப்படி ஒரு கலாச்சாரம் இருக்குது, நதிகள் இருக்குது, நதியை போட்டுறாங்க. இப்படி ஒரு வளமான பூமிகள் நம்ம ஊரில் இருக்குது. இந்த ஊரில் இருக்கிறது அவ்வளோ சிறப்பாக இருக்குது. அதுக்கப்புறம் கங்கையெல்லாம் நான் போய் பார்த்துருக்கேன், பல முறை போயிருக்கேன், பிரமிச்சிருக்கேன். அங்கெல்லாம் வெறும் கோதுமை தான், வாழை கிடையாது, தென்னை மரம் கிடையாது, சோளம் கிடையாது, கம்பு கிடையாது, நெல், கோதுமை, கரும்பு, காய்கறிங்க. இந்த பூமி எப்படி இருக்குது, அதே போல் அந்த பூமி இருக்குது. நம்ம ஒரு சோழ நாட்டில், நம்மளும் டெல்டா மாவட்டத்தில் எல்லா வளமும் இருக்குது. எல்லாத்தையும் பார்ப்போமே. இப்போ நம்ம சோறு சாப்பிட்றோம், குழம்பு, ரசம், மோர், வத்த குழம்பு, இவ்வளோ சுவையாக நாக்கு கேட்குது இல்லையா? இந்த கண்ணுக்கு இது போல் பல விதமான ரசங்களை பார்த்தா என்ன தப்புங்கிறீங்க? டயம் இருக்குது, வாய் மொழி தெரியுது, வழி தெரியுது, பார்ப்போம். பாருங்க, போகிற இடம் பூரா இப்படி தான் வாழை பூவுன்ட்டு இது பண்ண போவோம். உடனே போய்டுவோம். நம்ம கொடுத்தாங்க இது சுண்டல். பசிக்குது, பூவா போட்டுக்கிட்டேன்.
ஒரு பத்திரிக்கைக்காரன் எழுத்தாளர்களுக்கு டபக்குன்னு ஸ்ட்ரைக் ஏற்படும். இப்படி போய் பார்ப்போன்ட்டு அப்படியே கரெக்டாக இருக்கும். நம்மளுடைய யோசிச்சு வச்சது நம்ம கெஸ்ஸு சரியாக இருக்கும். வலது பக்கம் போனால் ஆறு, அங்கே போனாக்கா நமக்கு ஒரு வாய்ப்பு இருக்குமா, அருமையாக இருக்குமா, இருக்குது. அதே போல் இருக்குது. கணிப்பு கரெக்டாக இருந்துச்சு. பறந்து விரிந்து ஓடுகிறாள் நதி அன்னை நர்மதி. இவளை பார்த்து நேற்று பார்த்தோம், அதற்கு முன்னால் பார்த்தோம், 10 தினங்களுக்கு முன்னால். இப்போது அருகில் பார்க்கிறோம். பசி பசி பசி. இதுக்கு ஆதாரம் நீர் தானே. கொண்ட கடல் அதிகம் விளைகிறது இந்தியாவிலேயே மத்திய பிரதேஷ். துவரம்பருப்பு அதிகம் விளைகிறது மத்திய பிரதேஷ் மற்றும் கர்நாடகாவில் இருக்கிற பெல்காம். அந்த மாவட்டம் தான் கிளாஸாக இருக்கும். போவோம், இறங்கி போய் பார்ப்போம் எப்படி இது பாருங்கள். ஒன்று பார்த்துக்கோங்க, ஜூலை ஆகஸ்டெல்லாம் தண்ணி இது வரைக்கும் ஓடும். அப்போ அவருடைய பிரவாகம் எப்படி இருக்குன்னு பார்த்துக்கோங்க. யாருக்கு கிடைக்கும்? டபக்குன்னு பூந்தாச்சு இல்லையா? என் அன்னை நர்மதையை, என் அன்னை காவேரியை, எல்லாம் உங்களுக்காக தான். அவசியம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மெயின் ரோட்லேருந்து கட் பண்ணி 6 கிலோமீட்டர் வந்து இங்கேருந்து ஆசிரமத்துலேருந்து ஒரு 800 மீட்டர் இருக்கும் பொழுது அதெல்லாம் கடந்து வந்தால் இப்படி ஒரு அருமையான ஒரு நர்மதையை தரிசிக்கலாம். டக்கு டக்கு டக்குன்னு போயிட்டுருக்குங்க. அம்மா என்ன தபம் செய்தனை யசோதா. எனக்கு நீர்னா ஒரு ஆசை, ஒரு மகிழ்ச்சி. ஒரு ஆள் குளித்து முடிச்சிட்டாரு. நம்ம போய் நீரை அப்படி தொட்டுட்டு அள்ளி பறி குடிச்சிட்டு அன்னை நர்மதையோடைய நீரை அள்ளி பருகி குடிச்சிட்டு தாகத்தை தணிச்சிட்டு புறட்டு போயிடுவோம். இது நம்மளுடைய கலாச்சாரங்க, பண்பாடுங்க. நீரை போற்றுவதும் நீரை இப்போ நம்மளுடைய ஐயன் சொல்லியிருப்பாரா, நீரின்றி அமையாது உலகு யார் யாருக்கும் வான் பொய்க்கும்னு ஒரு குறள் இருக்க. அந்த குறளுக்கு இவங்க உயிர் கொடுக்குறாங்க, மதிப்பு கொடுக்குறாங்க. வேற ஒன்றும் இல்லை. நீரின்றி அமையாது உலகு போட்டு முடிஞ்சு போச்சு. நல்லா பசியில் வந்தாங்க. 4 மணிக்கு எழுச்சிட்டேன்னா நல்லா பசி. அப்புறம் புறப்பட்டு வந்தோமா, 6:30க்கெல்லாம் ஒரு 6 கிலோமீட்டர் நடந்தோமா. இங்கே வந்தேன், ஒரு வயிற்று ஆகாரத்துக்கு இது கொடுத்தாங்க, சுண்டல் போட்டிருக்கேன் வாயில். உணவு கிடச்சிடுங்க. இறைவனை நம்பி நம்ம புறப்பட்டோன்னு வச்சுக்கங்களேன், அது கிடச்சிடும். இந்த இடத்துல இறங்குவோம். இந்த இடத்துல இறங்கி இந்த சுண்டல் நல்லா நாகரிகமாக இருக்குது, தரமாக செஞ்சுருக்காங்க. இந்த தஞ்சாவூர்காரங்கெல்லாம் சில வீட்டிலலாம் செய்வாங்க. அப்படியே வாடா குழந்தைன்னு என் முகத்தை பார்த்து கொடுப்பாங்க. அது போல் இருக்குது. இது வரைக்கும் அங்கே பின்னாடிலாம் சாப்பிட்டோம் பார்த்தீங்களா, படுவானிலலாம். இது போல் உணவே கிடையாது. அதை விடுங்க, நம்ம வந்துட்டோம். இப்போ கொளுத்திட்டு போயிருக்காங்க பாருங்கள், அகர்பத்தி.
புனித அன்னை நர்மதை காவேரியின் தென்கரையில் வாகபூரா எனும் ஊரிலிருந்து 6 கிலோமீட்டர் தள்ளி இருக்கும் தபோவனத்தில் நாம் இருக்கிறோம். அங்கு ஓடும் நர்மதை நீரை அள்ளி பருகினோம். இதில் ஒரு ஆனந்தம். அவனுக்கு எத்தனையோ பிராண்ட் இருக்கு இல்லையா சாப்பிட்றது, அதில் அவனுக்கு ஆனந்தம். இது அறிவு கொடுக்கும், ஞானத்தை கொடுக்கும். நல்ல மனிதர்கள்ட்ட சேருங்க, நல்ல நண்பர்களை வச்சுக்கோங்க, நல்ல ஞானவான்கிட்ட பழகுங்க. பலவிதமான அனுபவங்கள் கிடைக்கும். இது நமக்கு ஒரு புதிய அனுபவம். அதுபோல் ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு டேஸ்ட்டு. நமக்கு இது ஒரு ஆனந்தம் இல்லையா? காவேரி தண்ணியும் நர்மதை தண்ணியும் சாப்பிட்றது, கங்கை நீரும் சாப்பிட்றது நம்மளுடைய பாரம்பரியம் இல்லையா, நம்மளுடைய கலாச்சாரம் இல்லையா? இப்படி தான் வகுத்து கொடுத்துருக்காங்க இல்லையா, வாழ்கிறோம் இல்லையா? ரொம்ப ஆனந்தமாக இருக்குது, பேரானந்தமாக இருக்குது, புதிய அனுபவமாக இருக்குது. பாருங்கள். தனியாக புறப்பட்டு வந்துட்டேன் இல்லைங்களா? என்ன ஆம்பளை தானே இல்லையா? மொழி தெரியும், வழி தெரியும், ஒவ்வொரு பாட்டும் என்ன ஏதுங்கிறது தெரியும். புறப்பட்டு வருவோமே, என்ன இப்போ எப்படி அப்படியே அனுபவம் நமக்கு கிடச்சிருக்குது. அப்படியே பணத்தை கொடுத்து அனுப்பிட்டாங்க ஆஃபீஸில். மாலை போட்டு ஸ்வீட்டு கொடுத்து போய் தொலை, கம்யூனிட்டி போய் தொலை. இங்கே உட்காந்துக்கிட்டு யூடியூப் பார்த்துக்கிட்டு பேப்பர் படிச்சுக்கிட்டு அக்கப்போரை பேசிக்கிட்டு போய் எல்லாத்தையும் பார்த்து எழுதி நூல் வெளியிடு, எங்கள் பேரை போடு. ஓகே ஓகே. நர்மதை வாழ்க, காவேரி தாயே வாழ்க, நீர் வாழ்க, நீரே வாழ்க. வணக்கம். அவர் தான் நம்மளை அழைச்சிட்டு வந்தார். நம்ம ரோட்டுக்கு போகும்போது ஆட்டோவில் வந்தார் அவர். நம்மளையும் தூக்கி போட்டுட்டார். அதுக்கு ஒரு 40 ரூபா கொடுத்தேன் நம்மளுடைய கான்ட்ரிபியூஷன் ஆட்டோவுக்கு. அவங்க கொஞ்சம் கொடுத்தாங்க. ஆனால் உள்ள வந்தாக்கா இப்படி ஒரு அருமையான ஒரு காட்சி. என்னங்க, அவர் தான் இது ஃபவுண்டராக இருக்கலாம். சாய்பாபாட்டும் தெரியுது. முக்கிய கோயில் எதுன்னு தெரியல. நம்ம ஒரு மணியை ஒன்று போட்டு விட்ருவோம் டாங்குன்ட்டு. தடாகம், தடாகத்தில் தாமரை பூத்து மலர்ந்திருக்கிறது. சுகமாக இருக்குது, அப்படியே ஆனந்தமாக அனுபவிக்கிறாங்க அப்படியே இல்லையா? அமைதி. எப்படி போனால் நீங்கள் பதவிக்கு அடிச்சிருக்கீங்களா அடிச்சுக்கோங்க, பணத்துக்கு அடிச்சுக்கிறீங்களா அடிச்சுக்கோங்க, பொண்ணுக்கு அடிச்சுக்கிறீங்களா அடிச்சுக்கோங்க. எவ்வளவு பொய் புரட்டு பித்தலாட்டம் எதுவும் கொண்டு போகிற ஆனால் எல்லாத்தையும் கடவுள் பார்த்துட்ருக்காரு. அதுதான் பியூட்டி. இவ்வளவும் பார்த்துட்ருக்காரு. இப்படி நம்ம நயவஞ்சகம் பண்ணுறோமே, ஏமாத்துறோமே, பொய் சொல்கிறோமே. நம்ம திருப்பி ஒரு இது போல் மாடாக பிறந்தா, ஒரு மரவட்டையாக பிறந்தா, அதுவும் ஒரு உயிர் தானே. நம்ம என்னென்ன செய்கிறோமோ அதுக்கு தகுந்த பிரதிபலன் இருக்கு இல்லையா? இது தெரிஞ்சும் நம்ம தப்பு செய்கிறவங்க பார்த்தீங்களா, திருத்திக்கணும். அதுக்கு தான் மகா பெரியவர் போன்றவர்களுடைய வணங்கணும், அவங்க காலடியை தரிசிக்கணும். நமக்கு ஒரு நல்ல ஞானத்தை கொடுப்பார். எனக்கு வேறு யாரும் கிடையாது, எனக்கு வேறு யாரும் கிடையாது. இதெல்லாம் சும்மா அப்படியே ஹாய் பிள்ளையார் அவர் அனுமார் எல்லாம் உண்டு. எனக்கு எல்லாமே காஞ்சி மகா பெரியவர் தான். இதை சொல்கிறதுல எனக்கு எந்த விதமான இதுவும் கிடையாது. அவர் கொடியை தூக்கி பிடிக்கிறாங்க கிடையாது, அவர் தான். பாக்கி கீழே இருக்கட்டும் கழிச்சட. குஜராத் இன கீர் வகை சேர்ந்த பசு மாடுகள்
ஒரு வேளைக்கு 15 லிட்டர் பால் கறக்கும். ஆலமரம். ஓகே நர்மதை, உன்னை காணவே உன் நீரை பருகவே ஓடோடி வந்தேன், குடித்து விட்டேன். இனி என் பயணத்தை நீ எங்கு? அரபிக்கடலில் சங்கமிக்கப் போகிறாய். இங்கிருந்து 120 கிலோமீட்டர். நானும் உன் கரை வழியே 120 கிலோமீட்டர் சாலை வழியே வரப்போகிறேன். அவ்வளவுதான். திருப்பி நாம் வடகரை வழியாக போகணும். அப்போ அதை பார்க்கலாம். அப்போ அங்கேருந்து இதை பார்க்கலாம். ஓகே, லென்த்து நிறையா ஆகிட்டுருக்குது வீடியோ. வணக்கம் நேயர்களே, டியர் ஃப்ரெண்ட்ஸ், டே 16. நாம் இப்போ ராஜ்பில்லா என்ற இடத்துல இருக்கோம். நர்மதா மாவட்டத்தின் தலைநகரம் இது. இங்கே தான் கலெக்டர் ஆஃபீஸு, டிஎஸ்பி ஆஃபீஸு, கோர்ட் எல்லாம் இருக்குது. ஒரு மாவட்டத்தின் தலைநகரத்துக்கு இலக்கணமான அத்தனையும் இருக்குது. நல்ல வசதி எல்லா பொருட்களும் கிடைக்கிது. அப்படியே நேராக போனோம்னா அம்லதா அப்படிங்கிற ஒரு இடம் வரும். அது வரைக்கும் நம்ம நடக்கலாம். ஒன்றும் இப்போ வாங்க வேண்டிய பொருட்கள்லாம் ஒன்றும் இல்லை, எல்லாம் வாங்கியாச்சு. மணி இப்போ சொல்ல மாட்டேன், 10:40 ஆகுது. காலம்பர மணி 10:40. 5ஆம் தேதி டிசம்பர். எல்லாம் தயாராகிட்டு இருக்குது இன்றைய பிஸ்னஸ்க்கு, வியாபாரத்திற்கு. பத்திரிக்கை அப்படி வச்சுருக்கான் பாருங்க, வேலையுதுங்க, நோ சொல்லக்கூடாது, வேலையுது. पकड़ो, खाली पकड़ो। इसको क्या बोलते हैं? तुवेर। பருப்புங்க சூப்பராக இருக்கும். இதில் ஒரு பாஜி செய்வாங்க, ரொம்ப நல்லா இருக்கும். கத்திரிக்காயெல்லாம் பாருங்கள், என்ன மாதிரி விலைக்கு பாருங்கள். कैसा किलो? ये 40 का किलो। 40 रुपये किलो? नहीं, 40 का 500 है। पाव किलो 40। 500 पाव किलो, आधा किलो 40। 1 கிலோ 80 ரூபாங்க. எவ்வளோ பசுமையாக இருக்கு பாருங்க. விளையிற இடம் தான் எல்லாங்க. உடச்சி கரெக்டாக கொடுப்பான், 60 ரூபாய்க்கு கொடுப்பான். ஏன்னா இங்கே விளையுது இல்லையா. பப்பாளி बोलो बसा रे बोलेगा पप्पाली कितना कलर रहेगा? 60 का किलो, 60 रुपया किलो। 60 रुपये किलो। ये कितना किलो रहेगा? ये तो நமக்கு இது வரைக்கும் யாருக்கும் நம்ம கட்டுப்பட்டு அப்படியே இருக்கல இல்லையா. வேலையிலேயே நம்ம ஒரு எடிட்டர், நம்ம ஒரு பத்திரிகை ஆசிரியர், நமக்கு நம்ம தான் கடவுள் நமக்கு ஒரு அப்படி ஒரு பிராப்தத்தை கொடுத்துருக்காரு. சந்தோஷமாக இருக்குது. வாங்க புறட்டு போயிட்டே இருக்கலாம், மூவ் ஆகிட்டே இருப்போம். இங்கேருந்து ஒரு 105 கிலோமீட்டர் இருக்கும். என்னங்க நர்மதை, முக்கியமாக நர்மதை இங்கேருந்து இப்படி தான் போயிட்டுருக்கா. 1.5 கிலோமீட்டரில் மேற்கு நோக்கி போயிட்டுருக்கா, நம்மளும் மேற்கு நோக்கி போயிட்டுருக்கோம்.
இரண்டு பேரும் சந்திக்கும் இடமானது. நாம் சாலை வழியாக போகிறோம், அவள் வந்து ஆற்று வழியாக போகிறான். அங்கே ஆற்று வழியெலாம் போக முடியல, கரையிலலாம் அவங்களுக்கு அவ்வளோலாம் வழி கிடையாது. அதனால் நம்ம சாலை வழியாகவே போயிடுவோம், நம்ம விறுவிறுன்னு போயிடுவோம். கையில் தண்டம் கிடையாது, கமண்டலம் கிடையாது, மொட்டை அடிக்கலை. நர்மதை நதியை நாம் வலம் வரோம். நர்மதே போற்றி, காவேரி தாயே போற்றி, நீர் வாழ்க, நீரே வாழ்க. நர்மதே ஹார், இன்பம் பேரின்பம், த நியூ எக்ஸ்பீரியன்ஸ், ஒரு புதிய அனுபவம். मस्त मराठी चैनल, प्लीज़ सब्सक्राइब, लाइक एंड शेयर. जी 1 मिनट पकड़ो ना, 1 मिनट पकड़ो. ये नर्मदा स्टोर का नर्मदा स्टोर, मेरा को नर्मदा, एवरीवन लाइक नर्मदा. थैंक यू सर. नर्मदे हर. அந்த கடை பேர் நர்மதா ஸ்டோரா. காவேரி தேநீர் கடை, காவேரி துணியகம், காவேரி வாட்ச் கடை. நாம் எப்படி காவேரி மேலே ஒரு மதிப்பு வச்சுருக்கோமோ, இந்த பகுதி மக்கள் காவேரி மேலே அப்படி ஒரு மதிப்பு வச்சுருக்காங்க. இன்னும் ஒரு கூடுதல் விசேஷம், கூடுதல் செய்தி, கொஞ்சம் அறிவுபூர்வமான, கொஞ்சம் சுவாரஸ்யமான செய்தி சேகரித்தது. இது பல பேருக்கு கசக்கும், பிடிக்காது. இப்போ தான் குஜராத்தில் நுழைஞ்சிருக்கோம் இல்லையா. நான் கேட்டேன், இவ்வளோ பெரிய குஜராத் மாநிலத்தில் எந்த மாவட்டத்து மக்கள் நல்ல குவாலிட்டியாக இருப்பாங்க, தரமாக இருப்பாங்க, பேச்சு நல்லாயிருக்கும்னு கேட்டேன். சொன்னான், இந்த மாவட்டம் தான் நான் விட்டு கொடுத்துக்கலாமே. உண்மையும் அதுதான். எப்படிங்க, நர்மதா மாவட்டம், அடுத்து ஒரு அம்லதா, அப்புறம் கீழே வந்து பரூச். இதுவும் அப்படியே உங்களுக்கு கலாச்சாரம், மொழி, உணவு எல்லாம் சிறப்பாக இருக்குமா. அப்புறம் கிட்டக்க நீங்கள் காந்தி பிறந்தார், போர்பந்தர், விராவல், அங்கெல்லாம் போனீங்கன்னாக்கா மொழி மாறுது, குஜராத்தி தான், மொழி மாறுது, உணவு மாறுது. கீழே சூரத்து போனாலும் மொழி மாறுது, உணவு மாறுது. இந்த இடம் வளமானதான் எல்லாத்துலேயும், மொழியிலையும் சரி, உணவுலையும் சரி, உடையிலையும் சரி, கலையிலையும் சரி. பெரிய பெரிய தலைவர்கள்லாம் இங்கேருந்து தோன்றியிருக்காங்க. அது போல் இடமா இது. எனக்கு என்ன தோணுதுனாக்கா, தலைக்காவிரி உற்பத்தி ஆகும் கர்நாடக மாநிலத்திலே அங்கே உற்பத்தி ஆகி நம்ம தஞ்சாவூர் இதில் சோழ மண்டலத்தை பூம்புகார்லேருந்து கலக்குது. கிட்டத்தட்ட 780 கிலோமீட்டர், 380 கிலோமீட்டர் இதில் இருக்கும், கர்நாடகாவில் போய்டும். பாக்கி பூரா நம்ம தான் 450 கிலோமீட்டரு நம்ம தமிழகத்தில் தான் ஓடுது. கடைசியில் முடியக்கூடிய இடங்கிறது திருச்சி, தஞ்சாவூர், சோழ மண்டலம், எங்கள் மண்டலம் தான், டெல்டா தான். டெல்டாவில் தான் உங்களுக்கு நெற்பயிரும் சரி, உணவு பயிரும் சரி, கலைகளும் சரி, நல்ல தரமான தமிழும் சரி, அரசியல் தலைவர்களும் சரி, இசையும் சரி, நாட்டியமும் சரி, எல்லாம் எங்கள் சோழ மண்டலத்தில் தான். அதுபோல் இந்த ராஜ்பிலா அம்லதாங்கிற இடத்துல இப்போ நான் பார்த்த வரைக்கும் நர்மதை ஒடுங்கிறதுனால டெல்டா, அது 1700 கிலோமீட்டர் தாண்டி உற்பத்தியாகி ஓடக்கூடிய நர்மதை நதி இங்கே தான் வந்து முடிகிறா. இது டெல்டா. எப்படி நம்ம சோழமன்ன டெல்டாவோ அதே போல் இது டெல்டா. 2 பக்கமும் உங்களுக்கு வாழை வாழை வாழை, கரும்பு கரும்பு கரும்பு. அதனால் மக்கள் எல்லாம் செழுமையாக இருக்காங்க, வளமாக இருக்காங்க. நம்ம தஞ்சாவூரை போல். இப்படி சொன்னால் மற்றவங்களுக்கு கோவம் தான் வரும். உண்மை உண்மை கசக்கும், சச் கடுவா. ஓகே, தொடருவோம். நெல்லிக்காவை பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு.
ओ भाई मस्त है आमला ராஜ்பில்லா நகரத்திலே நடந்து கொண்டிருக்கிறோம். நம்முடைய இலக்கு நர்மதை. நர்மதை இங்கிருந்து வலதுபுறத்திலே 1.5 கிலோமீட்டரில் தூரத்தை ஓடிக்கொண்டிருக்கிறது. அவளும் மேற்கு நோக்கி போகிறாள், நாமும் மேற்கு நோக்கி சென்று நடந்து கொண்டிருக்கிறோம். நர்மதே ஹார். நான் ஒண்டின்னா கையில் தண்டம் அந்த கமண்டல் இல்லாமல் இருக்க நினச்சேன். எங்களுக்கு முடியும்னு ஒரு பொம்பளைங்களும் வராங்க. கையில் கமண்டல் அங்கே கிடையாது, தண்டம் கிடையாது, பாக்ஸுக்கு நினச்சிக்கிட்டு நடந்துகிட்டு இருக்காங்க. கொஞ்சம் மனசுக்கு ஆறுதலாக இருக்குது. आपका नाम? निर्मला. किधर से? नागपुर महाराष्ट्र. नंदी. थैंक यू. ओके. வணக்கம். December Day 16. நாம் ராஜ்பில்லாவிலிருந்து அமலதா அங்கலேஸ்வர் நோக்கி செல்லும் பாதையில் போய்கொண்டிருக்கிறோம். இடையிலே ஒரு நதி வருகிறது. இந்த நதியானது இன்னும் ஒரு 1.5 கிலோமீட்டரில் போய் நர்மதையில் போய் கலந்துடும். இந்த பக்கம் பாருங்கள். லெஃப்ட் போனாக்கா பரோடா வடோதரா, ரைட்டில் போனாக்கா சர்தார் சரோவர் டேம். நேத்திக்கு மத்தியானம் 2 மணிக்கு பார்த்தோம் இல்லையா அந்த ஸ்டெச்சுவை, அந்த இடம். ஸோ அங்கேருந்து நம்ம 33 கிலோமீட்டர் கடந்து இப்போ நம்ம வந்திருக்கோம். இப்போ நம்ம இடையில நம்ம ஒரு நர்மதை ஆற்றையும் தரிசிட்டு வந்துட்டோம். இப்போ இங்கேருந்து நேராக இப்படியே போனோம்னாக்கா அமலதா அங்கலேஸ்வர் சொல்கிறாங்க. 62 கிலோமீட்டர்னு போட்டிருக்குது. எவ்வளோ கிலோமீட்டர் இருந்தாலும் போயிட வேண்டியதானே. நர்மதை வாழ்க, காவேரி தாய் வாழ்க. நீர் போற்றி நீரே போற்றி, நீரின்றி அமையாது உலகு. வணங்குகிறேன். வாருங்கள். நர்மதை வலது பக்கம் மேற்கு நோக்கி போகிறாள். நாம் சாலை வழியே மேற்கு நோக்கி பயணிப்போம். இந்த 6 பேர் தெரியல, கவலைப்படாதீங்க. விசாரித்து பெஸ்ட் இந்த வீடியோ ஓடும் பார்த்தீங்களா, அப்போ போட்டுடலாம். டெல்டா எப்படிங்க? இதுதான் டெல்டா பிரதேசம். அப்படியே நீர் வந்து அப்படியே கொட்டுது. அப்படியே கொட்டினா என்ன ஆகும்? விவசாய பூமி அப்படியே செழித்து வளரணும். அப்படியே அங்கே உள்ள மிராஸ்தாரும் சரி, அங்கே உள்ள வேலை பார்க்குறவங்களும் சரி, நல்ல வேலை கிடைக்கும். எல்லார் கையிலையும் காசு இருக்கும், கலைகள் பெருகும். எழுத்து, இசை, நாட்டியம், பேச்சு எல்லாம் இந்த ஊர் மண்ணுக்கு அதிகமாக வளரும். நர்மதே इधर डायरेक्ट डायरेक्ट नंबर लिख दो मेरा.